மரியோட பிள்ளைக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். ஆனா நம்ம மரிக்க அந்த பிள்ளைகள் அங்க இருக்கிற கலாச்சாரத்தை பார்த்து 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 அவங்களுக்கு யார் நம்முடைய தேவன் என்றதே அறியாம போயிட்டாங்க. இப்ப இடுக்கன் வரும் பொழுது அவங்க கூக்குரல் இடுறாங்க. ஆனா இந்த கூக்குரல் அவங்க தேவன், அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவங்க கூப்பிடல, அவங்க கூக்குரல் இடுறாங்க. நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஜனத்தோட இடுக்கனை நான் பார்க்கவே பார்த்து, யார் பார்த்தாலா? ஆண்டவர் பார்த்தாரு. இவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கல, ஆண்டவர் இவங்களோட இடுக்கனை பார்க்கிறாரு. அவங்களோட கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பா, என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், என்னுடைய தாசனாகிய ஈசாக்குக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், யாக்கோபுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவன்றனால இந்த ஜனத்தோட கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு பார்க்கவே பார்த்து அவங்களை விடுவிக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. எல்ஷடாய், அதோனாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எபினேசர், எல்ரோயி, எகோவா, யாவே அப்படின்னு ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த நாமத்துல ஒரு பயங்கரமான வல்லமை உள்ள இருக்குதான். இந்த நாமம் எதை சொல்லுதுன்னா, எபிரேய மொழியில எக்கே ஆஷர், எக்கே, இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எக்கே ஆஷர், எக்கே, இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் பூமி அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவும் நான் இருந்தேன், பூமியை உருவாக்கினேன். நான் அப்பவும் அதே தேவனா தான் இருந்தேன், அதே வல்லமையோட தான் இருந்தேன், அதே இரக்கத்தோட தான் இருக்கிறேன். இப்பவும் நான் அதே தேவன் தான், இனியும் நான் அதே தேவன் தான்றதுக்கு நான் மாறவே மாட்டேன். நான் அதே நாமமுடைய தேவன், அதே குணமுடைய தேவன் அப்படின்னு வெளிப்படுத்தும்படியாக இந்த வல்லமையான நாமத்தை ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்றாரு. இந்த நாமத்தின் மூலமா ஆபிரகாம் கூட அறியப்படல, ஈசாக்கு கூட அறியப்படல, யாக்கோபு கூட அறியப்படல. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்ற நாமத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட ஆண்டவர் சொல்லல. ஆனா மோசேக்கு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஆதியிலிருந்து ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின நாள் முதல் காலங்கள் மாறுது, சூழ்நிலை மாறுது. ஆண்டவர் நம்மளை எதுக்காக உண்டாக்கினார்? ஒரு நல்ல உறவுக்காக உண்டாக்கினார். எல்லா மனுஷனை ஆண்டவர் உறவுக்காக உருவாக்கினாரு. ஆனா ஆதியிலிருந்து மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிறான். கீழ்ப்படியாமையினால, அவனோட முரட்டாட்டத்தினால மனுஷன் மாறுறான். அதனால பூமி சபிக்கப்பட்டு தன்னுடைய நிலையை மாற்றுகிறது, காலங்கள் மாறுகிறது. எல்லாமே மாறினாலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? மாறாதவராக இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறாராம். அவர் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பதாக எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மனுஷன் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவனா மாறிட்டான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவனா மாறிட்டான், ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறவனா இருக்கிறான். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் உங்க மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறேன், நான் உங்க மேல கிருபை உள்ளவரா இருக்கிறேன், நான் உங்க மேல அன்புள்ளவரா இருக்கிறேன் சொல்லி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்துல 3வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அது அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஏவாள் ஏகான் தோட்டத்துல சர்ப்பம் என்ன செய்யுதுன்னா, ஏவாள் கிட்ட பேசும் பொழுது ஏவாள் அதுக்கு இடம் கொடுக்கிறான். 2வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல என்ன இருக்கு? ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரா? தேவ சாயலாக சிருஷ்டித்தாரா. தேவ சாயல்னா என்னது? 2 கை 2 கால், அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள இருக்கிறது. தேவனை போலவே நம்மளை சிருஷ்டித்தாரா. அப்ப நம்ம ஆதியில எப்படி இருந்திருக்காங்க? தேவர்களை போல அவங்க இருந்திருக்காங்க. ஆனா பிசாசு சர்ப்பமானது ஏவாள் இடத்துல பேசும்பொழுது என்ன சொல்லுச்சு? இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டா தேவனை போல மாறுவீங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? தேவர்களா தான் அவங்க இருக்காங்க. ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுது? இந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீங்க தேவ சாயலா மாறுவீங்கன்னு சொல்லுது. ஆண்டவர் நம்மள அவருக்கு ஒத்த
இதுல வந்து சிருஷ்டித்திருக்காரு. அவருடைய இமேஜ்ல, அவருடைய குணாதிசயத்துல அவரை போல நம்மளை உருவாக்கி இருக்காரு. ஆனா சர்ப்ப அவரை போல இல்லை. அது வந்து அதுக்கு என்ன இல்லை, ஆவி கிடையாது. ஆனா அதோடைய உருவமும் தேவ சாயல் கிடையாது. ஆனா மனுஷன் பாருங்க, தேவ சாயல சிருஷ்டித்த, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டு தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்க மனுஷன் தண்ணிலும் கீழுள்ள சர்ப்பத்தோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். சர்ப்பம் சொல்லுது, இந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீங்க தேவன் போல மாறுவீங்கன்னு சொல்லுது. அவன் யாருன்றதே அவனுக்கு தெரியல. அவன் யாருன்னே தெரியாம தண்ணிலும் கீழே உள்ள சர்ப்பத்தோடைய வார்த்தையை செவி கொடுத்து அந்த பழத்தை நம்பி அவன் சாப்பிடுறான். அப்ப இங்க ஒரு கீழ்ப்படியாம, ஒரு அறிவின்மை, என்ன அவனுடைய சாயல் தேவனுடைய சாயல்ன்றது கூட. இன்னைக்கும் பாருங்க, நம்ம யாருன்னே நமக்கு தெரியலன்னும் போது நம்ம மற்றவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புவோம். நீ வந்து ஒரு முட்டாள், உன்னால இது செய்ய முடியாது, உனக்கு கை எப்படி இருக்கு, ஊனமா இருக்கு, நீ அந்த வேலையில போய் சேர போறியா, உனக்கு கண்ணு தெரியாது, நீ அதுக்கு தகுதி கிடையாது, உனக்கு இது. ஏன்னா நம்ம வந்து யாரும் இதெல்லாம் நம்ம அவிசுவாசிக்கு நடுவில் நம்ம போய் ஆலோசனை கேட்டா அந்த ஆலோசனை எப்படி இருக்கும், அறிவின்மையா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சா நம்ம உண்டாக்கின இடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்போம். ஆனா நமக்கு நம்ம யாருன்னே தெரியலன்னும் போது யாரை கண்டாலும் யாரு சொல்றதும் அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும், பொன்மொழியா தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை நம்புவோம், யார் என்ன சொன்னாலும் அதை வந்துட்டு என்ன செய்வோம். ஏன்னா நமக்கு நம்ம யாருன்னு தெரியலையே. ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயல்ல சிருஷ்டித்திருக்கிறார். யாராவது அன்னி கூட சொன்னாங்க, என்னை பயன்படுத்தினாங்க, என்னை வழியில வரும்போது பயன்படுத்தினாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் என்னது, அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் நடக்கும், அவங்களுக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க யாருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க வாயிலிருந்து என்ன வரும், இப்பேற்பட்ட சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால நான் தள்ளுவேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்கு கழுகுக்கு ஒத்த பலனை அவர் கொடுப்பாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் கொடுப்பாரு. அவர் வார்த்தை சொல்லுது, அதை நான் நம்புறேன்னு சொல்லும் போது உங்களுடைய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துகிறீங்க. ஆனா நம்ம வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம, நம்ம யாருன்னே தெரியாம, ஒரு வேலை இருக்குமோ, என் கையும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கு, காலும் ஒரு சைடா தான் போகுது அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு சைடாவே போயிடும். ஏன்னா நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க தேவனுடைய சாயலா இருக்கிறவர்களா இருக்கிறீங்க. தேவனுடைய சாயல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தேவனை போல சிந்திப்பாங்க, தேவனை போல பேசுவாங்க, தேவனை போல நடப்பாங்க. ஆனா இந்த ஏதோ தோட்டத்துல ஏவாள் என்ன செஞ்சுட்டான், அவன் தேவனுடைய சாயல்ன்றதையே அறியாம என்ன செய்யறானா, ஒரு தனக்கு கீழ்படைக்கப்பட்ட ஒரு ஜீவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சாவேன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீங்க அவங்க படத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னாங்களா? இல்ல, உங்களுக்கும் எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது, ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு ஆவி மனுஷனுக்குள்ள மூலமா தான் நடக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்க கீழ்ப்படியாமையினால அந்த ஆவி மனுஷன் என்ன செய்வான், எடுபட்டு போவோம். அப்ப நீங்க வெறும் ஒரு சரீரத்துக்குள்ள ஜீவன் மாத்திரம் இருக்கு, ஜீவ ஆத்மாவா மாத்திரம் தான் இருக்கிறீங்க, என்னோடு உறவாடுகிற ஆவி உங்களுக்குள்ள இல்ல. அப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சாரு, ஆண்டவர் வந்தாரு, ஆதாமையும் ஏவாளையும் கேட்டாரு, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. இவங்க பாவம் செய்ததும் என்ன செஞ்சாங்க, ஒளிந்து கொண்டாங்க. ஏன் ஒளிந்து கொண்டாங்க, வெட்கம், அவமானம் அவங்களுக்குள்ள. நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேனேன்னு கிடையாது, அவங்க வந்துட்டு ஒரு வெட்கம். என்னன்னா அவங்கள நிர்வாணமா இருக்கு. பாவம் என்ன செய்யற, பிசாசு ஆரம்பத்துல நயமாய் பேசி இது உனக்கு நல்லதான் நடக்கும்னு சொல்லுவான். ஆனா அதனால நமக்கு தீமை, நம்ம இவ்வளவு நாள் அவங்களுக்கு அவங்களுடைய நிர்வாணம் தெரியல, வெட்கம் இல்லை அந்த இடத்துல. ஆனா அந்த கீழ்ப்படியாமையினால, கீழ்ப்படியாத போது பாவம் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு வெட்கம் வருது. சரீரத்தை குறித்து, தேவ சாயல குறித்து ஒரு வெட்கம் வருது. அவங்க சரீரத்தை பார்த்து என்ன பண்றாங்க, வெட்கப்படுகிறாங்க. ஆதாமு ஏவாளும் மறைத்து கொள்ளுகிறாங்க அவங்க சரீரத்தை. அதெல்லாம் அறிஞ்ச ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். பூமி சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே அவர் என்ன பண்றாரு, ஆரம்பத்தை முடிவுல இருந்து பார்க்கிறவர். அவர் கேட்கிறார், ஆதாமையும் ஏவாளையும் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். தெரியாம கேட்கிறாரா, தெரியும். அப்பயாவது பிள்ளை ஓடி வருமா அப்படின்னு பாக்குறாரு. ஆனாலும் என்ன செய்யறாங்க, நான் நிர்வாணமா இருக்கிறேன் அப்படின்றாங்க.
நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன், இந்த சரீரத்தை குறித்து நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன். இந்த சரீரத்தை யார் சிருஷ்டித்தா? ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதோட மேன்மை என்பது அறியாம அவங்க என்ன சொல்றாங்க? நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் உண்மையுள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் அந்த இடத்துல மனுஷனை சபிக்கல. வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்களும் வாசிச்சீங்கன்னா தெளிவாக அதுல சொல்லுது. அதுல ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்துல மனுஷனை சபிக்கல, ஆதாம பார்த்து சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அவருக்கு அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க நம்ம மேல. நம்ம ஒரு எவ்வளவு பெரிய அந்த மொத்த பூமியிலே ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருக்காங்க. அதுல அவங்க கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, கீழ்ப்படியாம இருக்காங்க. அவங்கள அடிச்சு போட்டு வேற ஒருத்தவங்க ஆண்டவரால செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ இந்த காரியம் செஞ்சுட்டப்பா, உன்னை நீ என்னுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற, நீ என் பிள்ளையா இருக்கிற, உன்னை நான் சபிக்கல. ஆனா பாவத்திற்கு ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கு. பாவம் இதை செஞ்சா இது நடக்கும்னு ஒண்ணு இருக்கு. அதனால உன்னுடைய கீழ்ப்படியாமை இந்த பூமிக்கு ஒரு சாபத்தை கொண்டுட்டு வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன்னால பூமி சபிக்கப்பட்டது, போய் அந்த பூமியை உன் வாழால் எல்லாம் நீ என்ன செய்ய, பண்படுத்தி உன் வேலையினால சம்பாதிச்சு சாப்பிடு அப்படின்னு ஆதாமுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா இழந்து போன அந்த ஆவியை மீட்டெடுக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவர் சொல்றாரு, ஸ்திரீயை கிட்ட சொல்றாரு, சர்ப்பத்துக்கிட்ட சொல்றாரு, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அங்கேயே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். நீ சேதப்படுத்தின பூமிய நீ போய் பண்படுத்துப்பா. நீ ஆவியை இழந்த, அந்த ஆவியை திரும்ப கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு ஆண்டவர் அப்ப என்ன பண்றாரு, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நம்ம மீறுதல்ல கூட அவருடைய கிருபை விளங்குது பாருங்க. அவர் இதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அவருடைய ஸ்தானத்துல இருந்து இறங்கி வர்றாரா. ராஜா, எந்த ஒரு நாட்டுடைய ராஜா அந்த நாட்டுல வாழ்ற ஒரு தனக்கு கீழே வாழ்ற மக்களுக்காக தம் பதவியை இழந்து உயிரை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவாதி தேவன் அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி நம்ம மீட்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்திருக்காரு. அதே போல யாத்ராகமம் 34:6-7 அதுல இந்த தேவனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிங்க. யாத்ராகமம் 34:6-7. அத்தருணத்தில் சீகேமின் தலைவனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனுக்கு வந்தார். யாத்ராகமம் 34 அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தைரியமும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். இந்த இடத்துல மோசேக்கு முன்பதாக ஆண்டவர் கடந்து போகிறாரு. கடந்து போகும்போது கர்த்தர் கர்த்தர்னு 2 முறை போட்டிருக்கா. நான் ஒரு காலத்தை ஒரு சமயத்துல நினைச்சேன், ஏன் கர்த்தர் கர்த்தர் போட்டிருக்கேன், எல்லாரும் தப்பு பிரிண்டிங் தப்பு பண்ணிட்டாங்க போல. கர்த்தர் கர்த்தர்னு 2 முறை வந்திருக்கேன் எப்படின்னு. ஆனா அதை குறித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்றார் கர்த்தர் கர்த்தர் அப்படின்னும் போது இது ஒரு தலைப்பு இல்லப்பா. கர்த்தருங்கிறது ஒரு தலைப்பு மாத்திரம் இல்லப்பா, இது என்னோட குணாதிசயம். இதுதான் நான். எது? நான் இரக்கம் உள்ளவர், நான் கிருபை உள்ளவர். 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன். ஆனா பாவத்துக்கு அவர் என்ன செய்யறார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் அந்த பாவத்தோட நியாய விசாரிப்பு வருது. ஆனா இரக்கம் 1000 தலைமுறைக்கு வருது. இதுதான்ப்பா நான். இதுதான் சொல்றாரு கர்த்தர் கர்த்தர். அவர் சொல்லும் பொழுது நான் இரக்கம் உள்ளவர், நான் கிருபை உள்ளவர், நான் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலோ நமக்கு என் தகப்பனுக்கு ஒன்று சொல்லி இருப்பாரு, என் தகப்பனுடைய தகப்பனுக்கு ஒன்று பேசி இருப்பாரு, என்னிடத்துல ஒன்று பேசுறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதே இரக்கம் உள்ள தேவன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தான் யாருடைய தேவன்? அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, உங்களுடைய தேவன். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா?
அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறா? நீங்க விசுவாசத்தோடு, இது ஆபிரகாம் தேவன் மாத்திரமல்ல, இது என்னுடைய தேவன், இது என் பிள்ளையினோட தேவன், என் பிள்ளையினுடைய பிள்ளையின் தேவன் அப்படின்னு என்ன சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த தேவன் உண்மையுள்ள தேவன். நான் ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில நான் இருக்கிற வரைக்கும் தான் என் பிள்ளைய பார்க்க முடியும், அது என்ன அதுக்கப்புறம் என்ன செய்ய போதோ தெரியலையே, அது இப்படி சுத்திட்டு இருக்கு எனக்கு தெரியலையே, என் பிள்ளைக்கு படிக்க வைக்க வேண்டிய தேவை இல்லை, எனக்கிட்ட வசதி இல்லையே, ஒருவேளை நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்க என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே, இவ இப்படி விவரம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சிந்தை வருமானால் நீங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் அதற்கு மேலாக பேச வேண்டும். இது ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே இவர் என்னுடைய தேவன், இவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர் உங்களுடைய தேவனாய் இருந்தா உங்களை போஷிக்கிறவர் உங்க பிள்ளையையும் போஷிப்பார், உங்க பிள்ளையை போஷிக்கிறவர் உங்க பிள்ளையோட பிள்ளையையும் போஷிப்பார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இத என்ன செய்யணும்னா நம்ம விசுவாசிக்கணும். அடுத்ததாக கூட ஆண்டவருடைய குணாதிசயத்தை பத்தி நம்ம இரக்கம் உள்ளவர் உண்மையுள்ளவர் பேசுறோம். அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அப்போ அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தணுமா இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்ப நம்ம கிறிஸ்துவ நம்ம புறஜாதியா இருந்தோம், ஆண்டவரை அறியாதவங்களா இருந்தோம். அப்ப நம்ம எல்லாருமே என்னன்னா ஆக மொத்தத்துல பார்த்தா ஆதாமோட சந்ததி தான். ஆனா நம்மள எது ஆபிரகாமின் சந்ததியா மாத்துது? விசுவாசம். இந்த தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கும் பொழுது ஆதாமின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததியா மாறுது. ஆதாமின் சந்ததி என்னது? ஆதாமின் சந்ததி பாவமான சந்ததி. ஆதாமின் சந்ததியினால பூமி என்னப்பட்டது? சபிக்கப்பட்டது. ஆனா ஆபிரகாமின் சந்ததி என்னது? வாக்குத்தத்தத்தினால ஆசீர்வாதமான சந்ததி. அந்த ஆபிரகாமின் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் இழந்த தன்னுடைய ஜனத்தை மீட்டுக் கொள்கிறாரு. எது மீட்டுக் கொள்ளுது? கர்த்தர் பேர்ல வைக்கிற விசுவாசம். அப்போ நம்ம ஒருவேளை நம்ம முந்தையர்கள் பாவம் செய்திருக்கலாம், நமக்கு அவங்க என்ன செஞ்சா பாவம் செஞ்சாங்க கூட தெரியாது. ஆனா சில ஆண்டவர் எல்லாம் படைக்கும் பொழுது நேர்த்தியாய் படைத்தார். பார்த்துட்டு இது நல்லது, வெளிச்சம் உண்டாக கடவுது, அது நல்லது என்று கண்டார். சூரியனை சிருஷ்டித்தார், நல்லதுன்னு கண்டாரு. மிருகஜீவங்கள் சிருஷ்டித்தார், நல்லதுன்னு கண்டாரு. எல்லாமே ஆண்டவர் நல்லதை செஞ்சாரு. ஆனா பூமி சபிக்கப்படும் பொழுது என்ன செஞ்சிருச்சு? பூமி தன்னால மழை பெய்யும், தன்னால செடி வளரும், எல்லாமே எல்லா வசதிகளும் ஆழம் ஏற்படுத்தினாரு. ஆனா ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால அது எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே மாறி காலத்துக்கு தக்க மழை. இன்னைக்கு பாவம் பெருகிறதுனால இன்னும் காலம் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. காலத்துக்கு தக்கன மழை கிடையாது, இந்த காலத்துக்கு தக்கன வெயில் கிடையாது, எல்லாமே அதிகமா இருக்கு. மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யறது கிடையாது. வெளிச்சம் இருக்க வேண்டிய நேரத்துல சில நேரத்துல இருளா இருக்கு. இருளா இருக்க நேரத்துல காலையிலேயே சூரியனுடைய இது பயங்கரமா இருக்கு. ஏன்னா என்ன செய்யுது? பூமி சபிக்கப்பட்டது. பாவம் இன்னும் பெருகிறதுனால என்ன செய்யுது? காலம் கடைசி காலத்துல இதெல்லாம் நம்மளுக்கு காலம் என்ன சொல்றாரு? காலங்களை நிதானிக்க அறிந்த உங்களுக்கு தேவகுமாரனை பத்தி தெரியலையா? ஆனா நம்ம இஸ்ரேல் பரிசேயர்களிடத்துல கேட்கிற அவங்க அடையாளம் கேட்கிறாங்க. நீங்க தான் தேவனுடைய குமார், நான் அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, காலத்தையே உங்களுக்கு நிதானிக்க தெரியுது, அப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை நிதானிக்க தெரியலையா? அந்த காலத்துலதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இருக்கிற காலத்தை நிதானிக்க தெரியணும். காலம் கடைசி காலம் தான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைனா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்முடனே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பொல்லாத ஜனத்துக்கு நடுவுல அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாராம்? விட்டு கொடுக்க மாட்டார். ஒருவேளை சில நேரங்கள்ல நம்ம உண்மை இல்லாதவங்களா நடந்துப்போம். நம்ம எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலையும் உண்மையா இருக்கிறது கிடையாது. நம்ம ஒரு சில இது நான் இப்படி செய்யறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசிக்கிறேன், தான தர்மங்கள் செய்யறேன் இப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இருந்தாலும் நம்ம பொய்யே பேசுறது இல்லையா? நம்ம ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட பேசுறதே கிடையாதா?
நம்மளுடைய சின்ன சின்னது கூட சில நேரங்கள்ல பிசாசு என்ன சொல்லுவானா, இது தவறு கிடையாது, இது இயல்பு தானே, இது எல்லாரும் செய்யறது தானே. ஆதியில என்ன பேசினா பிசாசு, இருக்கிற ஒரு விஷயத்த இல்லாத மாதிரி பேசலாம். இப்ப என்ன செய்வான் பிசாசு, ஒரு விஷயத்த இது சரிதானே, இதுல என்ன இருக்கு, அவங்களும் தான் செய்யறாங்க, இவங்களும் தான் செய்யறாங்க, அந்த அக்காவும் தான் அவங்களும் தான் செய்யறாங்க, அவங்களும் தான் ஜாப் பண்றாங்க, அவங்க தான் நம்ம சாதாரணமா தானே இருக்கிறோம், சாதாரணமா தானே செய்யறோம், எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, உண்மைலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சில நேரத்துல நமக்குள்ள பெருமைய, இந்த ஆண்டவர் பிசாச படைக்கல, ஆனா அவருடைய பெருமை ஒரு தூதனை பிசாசா மாத்துச்சு. அந்த தூதன் என்ன செஞ்சானா, அந்த பெருமையை மனுஷனுக்குள்ள விதைச்சான். எப்படி விதைச்சான், நீங்க தேவ சாயலா மாறுவீங்க. லூசிபருக்கு என்ன ஆசை, இவரை நான் ஏன் ஆராதிக்கணும், என்ன ஆராதிச்சா அப்படின்னு சிந்திச்சான். தேவனை போல நான் மாறினான்னு சிந்திச்சான். அவனுக்குள்ள அந்த பெருமை, தேவனுக்கு மேல வரணும்ன்ற பெருமை, தேவனோட ஸ்தானத்துக்கு வரணும்ன்ற பெருமை. ஆனா ஆண்டவர் மனுஷனை தன்னோட சாயில தான் சிருஷ்டித்தாரு. ஆனா மனுஷனுக்குள்ளே அதே பெருமையை விதைக்கிறான் பாருங்க. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்களை போல மாறுவீங்க, அதே பெருமை. நீங்க கடவுளை போல மாறிடுவீங்கன்ற பெருமை. ஆனா அவங்க கடவுளை போலதான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பெருமை, அந்த பூமி ஏதோ தோட்டத்துல இருந்து மனுஷனை எது பிசாசு முக்கியமா பிடிக்குது, பெருமை. இதை குறித்த பெருமை, மேன்மை. நான் எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க சர்ச்சில் பயங்கரமா இருக்கிறோம். எங்க அப்பா நான் ஒரு காலத்துல நினைச்சேன் எங்க அப்பா ஊழியக்காரன் சொல்றதுல எனக்கு ஒரு பெருமை. ஆனா எங்க அப்பா ஊழியக்காரன் சொல்றதுல எனக்கு எந்த பெருமையும் கிடையாது அப்படின்றத ஒரு கட்டத்துல ஆண்டவர் எனக்கு இது பண்ணாரு. அவர் என்ன செய்யறாரு எனக்கு பெருமை கிடையாது, நான் என்ன செய்யறன்றதும் எனக்கு பெருமை கிடையாது. என்னுடைய மேன்மை என்னது, கிறிஸ்து. என்னுடைய அடையாளம் யாரு, கிறிஸ்து. நான் யாரோட சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தேவன் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவன் பெரியவர். இது நான் தகுதியா இருக்கு. தகுதி உள்ளவர்களா கிடையாது, தகுதி உள்ளவர்கள் கிடையாது. உண்மை உள்ளவளா கிடையாது, உண்மை கிடையாது. ஆனா அவருடைய கிருபை மாத்திரம் தான் மேன்மை பாராட்ட முடியும். அதை பத்தி மட்டும்தான் மேன்மை பாராட்ட முடியும், அதை பத்தி மட்டும்தான் பெருமைப்பட முடியும். வேற எதை குறித்தும் மனுஷன் பெருமைப்பட முடியாது. அந்த கிருபை, அந்த இரக்கத்தை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேன்மை பாராட்ட முடியும், பெருமைப்பட முடியும். மனுஷனுக்குள்ள சுய நீதி கிரியைகளை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. 1 யோவான் 3:2 வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அவரை தரிசிக்கிறதுனால அவருக்கு எப்படி இருப்போமா, அவருக்கு ஒப்பாய் இருப்போமா. ஆதாம் இழந்தத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நம்மளுக்கு மீட்டு கொடுத்தாரு. சிலுவையில நமக்காக அவர் மரித்ததுனால அவரோட நாமத்தின் மேல விசுவாசிக்கிறவர்கள எவ்வளவு பேர், அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்க, மறுபடியுமாய் அந்த ஆவியை உடையவர்களாய் மாறினாங்க. அந்த ஆவியை உடையவர்களாய் மாறின நம்ம இந்த சரீரத்திலிருந்து இப்ப எதா மாற போறோமா, அவருக்கு ஒப்பாய் மாற போறோமா. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா, அது உங்களோட வாழ்க்கையில நீங்க நம்புறீங்களா? நம்மளுடைய அழிந்து போகிற சரீரம், இந்த சரீரத்துல ஒருவேளை நம்மளுக்கு ஒற்றை தலைவலி, சில பேருக்கு அந்த இது இருக்கலாம், எனக்கும் கொஞ்ச நாள் இருந்தது. ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், இல்ல ஊனமோட பிறக்கலாம், இல்ல நீங்க கேன்சரோட இருக்கலாம், இல்ல எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும் இந்த சரீரத்துல. ஏன்னா இது என்ன சரீரம், அழிவுக்குரிய சரீரம். ஆனா இதெல்லாம் இருந்தாலும் தேவனோட உண்மை மாறல, தேவனோட உங்களுடைய அடையாளம் மாறல. அவர் உங்களை சாயல சிருஷ்டித்து இருக்கிறாரு, அவருடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்படின்ற உங்களுடைய அடையாளம் என்ன பண்ணல, அந்த ஊனமோ இல்ல அந்த குருடோ இல்ல அந்த மந்தமோ இல்ல அந்த கேன்சரோ அது உங்க அடையாளத்தை மாத்தாது. மனுஷன் என்ன செய்வாங்கன்னா, யாரு அந்த குட்டையனா, யாரு அந்த குருட்டு பையலா, யாரு அந்த செவிடனா, அப்படின்னா உங்களை அடையாளப்படுத்துவாங்க. உங்களோட குறைகளை, உங்க சரீர அழிவுக்குரிய சரீரத்தோட குறைகளை அவங்க சுட்டி காட்டுவாங்க. எது அதுவா, எது அது நடக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்,
தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளையா உங்களை பார்க்கிறாரு. இந்த அடையாளத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஒல்லியா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், எனக்கு பேச்சு வரல, எனக்கு காது சரியா கேட்கல, எனக்கு வயிற்றுல இங்க கட்டி இருக்கு, இதெல்லாம் உங்க அடையாளம் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்மளுடைய சம்பாத்தியத்துக்காக நம்ம படிக்கிறோம் படிப்பு. நான் டாக்டரா இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நான் கலெக்டரா இருக்கேன். இது நம்மளுடைய அடையாளம் இல்லை. இது இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நாள் இந்த பூமியில இருக்க போறோம். இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம கையில இருக்கிற ஒரு அதிகாரம் தான். ஆனா இது நம்மளுடைய அடையாளம் இல்லை. நம்மளுடைய அடையாளம் என்னது? நம்மளுடைய அடையாளம் நம்ம தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை. இதுதான் நம்மளுடைய அடையாளம். நீங்க ஒருவேளை தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அந்த மனைவி கணவருடைய அன்பு மாறி போயிடும், பிள்ளைகளோட அன்பு மாறி போயிடும். ஆனா அதெல்லாம் உங்களை நான் இந்த விஷயங்கள்லாம் மாறதுனால உங்களுடைய அடையாளம் மாறப்படுதா? கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் இந்த உலகத்துல ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தாயா, மனைவியா, தகப்பனா, பிள்ளையா, இதெல்லாம் ஒரு ஸ்தானங்கள். இதெல்லாம் ஒரு உறவுக்குள்ள இருக்கிற ஸ்தானங்கள். ஆனா இதெல்லாம் மேல முக்கியமா நீங்க என்னது? தேவ சாயலாகிய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை உடையவர்கள். இந்த அடையாளம் உங்களை விட்டு என்ன படாது? எடுப்படாது. நீங்க அவிசுவாசியாய் இராதபடிக்கு என்ன செய்யுங்க? இத விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. இன்னைக்கு தாயை விட்டு தகப்பனை விட்டு பிள்ளைகள் போவது என்ன செய்யுது? இந்த உலகத்துல இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அதனால நீங்க உங்களை நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவ, அதனாலதான் என்னை விட்டு போயிட்டா, என்னை விட்டு என் பிள்ளை போயிருச்சு, என்னுடைய கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என்னை நேசிக்கல, என் பிள்ளைங்க என்ன நேசிக்கல, நான் ஏன்னா நான் ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லை போல. இல்ல, நீங்க யாருடைய சாயலுக்கு ஒத்தவர்கள்? தேவ சாயலுக்கு ஒத்தவர்கள். இந்த தேவ சாயலுக்கு ஒத்த நீங்க எப்படிப்பட்டவர்கள்? இந்த பூமியை ஆண்டவர் என்ன மனுஷன் கையில கொடுத்திருக்கிறார். மனுஷன் அதை இழந்து போனா, ஆனா கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு மறுபடியும் அந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க சூழ்நிலையை குறித்து உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நிலைமையை குறித்து, உங்க பிள்ளைகள் மேல, உங்களுடைய காரியத்தின் மேல, உங்க சரீரத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளையின் மேல நீங்க என்ன செய்யுங்க? அவங்களை குறித்து இந்த பிள்ளை எப்படி நடக்குதா, ஆனா நீங்க செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இந்த பிள்ளைய ஆண்டவர் என்ன நம்பி கொடுத்திருக்கிறாரு, இந்த பிள்ளையின் மேல என்ன காரியம், என்ன பிசாசு கண் வைத்தாலும் நான் அந்த அதிகாரத்துல நான் ஜெபிக்கிறேன். இந்த காரியத்துல இருந்து கர்த்தர் என் பிள்ளையை மீட்டெடுப்பாரு, இந்த காரியத்துல இருந்து கர்த்தர் என் பிள்ளைக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அதிகாரத்துல நின்று நீங்க என்ன செய்யணும்? நீங்க பேசணும். ஏன்னா நீங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒவ்வொன்னா போய் கையில செஞ்சுட்டு இருந்தாரா? வெளிச்சம் உண்டாகட்டும் உட்கார்ந்து லைட் ஒன்னொன்னா இது பண்ணிட்டு இருந்தாரா? மரம் உண்டாகட்டும் ஒன்னொன்னா பண்ணிட்டு இருந்தாரா? கிடையாது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வார்த்தையில சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்ப அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கு அவருடைய குணாதிசயங்கள் இருந்தா அந்த அதிகாரமும் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சூழ்நிலைக்கு நேரா பேசணும். என் பிள்ளைய கட்டி என் பிள்ளைய மந்தமாக்குகிற இந்த நிலைக்கு விரோதமா நான் பேசுகிறேன். என் பிள்ளையின் மேல ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல நீங்க பேசணும். இந்த அதிகாரத்தை நீங்க எப்ப உணர்ந்து கொள்வீங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தை நீங்க எப்ப உணர்ந்து கொள்வீங்கன்னா, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு பாவம் செஞ்சதும் அது உங்களுடைய பலவீனமா இருக்கலாம். நீங்க ஒரு காரியம் இது நான் செய்யறேன், சில நேரத்தில் சுயமாய் தன்னுடைய மீறுதல்ல போய் ஒரு செய்யற பாவத்தை நீங்க செய்யாம ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா உங்க பலவீனம் அப்பப்ப உங்களை பவுலுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? பவுலுக்கே ஒரு பெருமை இருந்துச்சான். நான் எல்லாரோட அதிகமா படிச்சிருக்கிறவன், நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. வேதகமத்துல முள்ளன் போட்டிருக்கான ஆராய்ச்சியாளர்களாலே கண்டுபிடிக்க முடியல. அது எதை குறிக்குது? அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சா, இல்லைன்னா அவருக்குன்னு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சா அப்படின்னு கரெக்டா தெரியல. அது ஆவியானவர் வெளிப்படுத்தணும்.
ஆனா அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சாம். அதே போல நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பலவீனம். அது எதுக்கு? நம்ம தலையை தூக்கும் போது ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? என் கிருபை இருக்குப்பா உனக்கு, என்னுடைய தயவு நிமித்தம் தான்ப்பா நீ போய் அங்க நின்று அதை செய்யற, இது உன்னுடைய நீ செய்யலப்பா, இதை நான் உன் மேல இறக்கமா இருக்கிறதுனால செய்யறப்பா, நான் உன் மேல கிருபையா இருக்கிறதுனால உன் பிள்ளைக்கு அதை கொடுக்குறப்பா, உன் சந்ததி மேல நான் கிருபையா இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கிறப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு நினைப்பூட்டு இருக்கிறதுக்காக நம்ம சரீரத்துல எல்லாருக்கும் அந்த முள் உண்டு. வாசிப்போம் 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். முதலாவது ஆண்டவருடைய குணாதிசயத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம யாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பத்தி பார்த்தோம். அதுலயே நம்ம யாரா ஆசாரியர்களும் ராஜாக்களுமா. ஒரு ஆசாரியருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? நம்மளுடைய புறஜாதியவே பார்ப்போமே. ஆசாரியரோட அந்த பூசாரி அவங்க எப்படி இருப்பாங்க? காலையிலே எழுந்து அவங்க செய்யறதெல்லாம் வெளிப்புறமான காரியங்கள். அவங்கள சுத்தமா வச்சுக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறமான காரியங்களை செய்யறாங்க. ஒரு ராஜாக்கள், இங்கிலாந்து தேசத்து இளவரசர் ஒரு இது படிச்ச, இந்த இங்கிலாந்து தேசத்தோட ராஜா அந்த இளவரசரோட வீட்டுக்குள்ள போனாலுமே அதுக்கு முன்பதாகவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அவங்க ராஜா கிட்ட போய் பேசுறதுக்கு அவங்கள தயார்படுத்துவாங்களாம். அந்த ராஜ வம்சத்துக்குனே ஒரு இங்கிலீஷ் இருக்கான். அந்த ராஜ வம்சத்தோட இங்கிலீஷ் அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இங்க இருந்து போகிற இந்தியர்களை அவமானப்படுத்துவாங்களாம். உங்களுக்கு எங்க ராஜகுல அந்த ஆக்சென்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்சென்ட் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி இழிவுபடுத்துவாங்க. உங்ககிட்ட எல்லாம் எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை, ஏன்னா நாங்க பேசுறது ராஜகுல இங்கிலீஷ், ராஜகுல ஆங்கிலத்தை நாங்க பேசுறோம், உங்களுக்கு அது பேச தெரியலன்னு சொல்லி மற்றவங்கள இதாக பார்ப்பாங்களா. அந்த ராஜகுலம் சாப்பிட்றது கூட கையிலலாம் நம்ம என்ன செய்வோம், வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டுருவோம் டக்கு டக்குன்னு. ஆனா ராஜகுலத்துல அப்படி சாப்பிடக்கூடாது. ராஜகுலத்துக்கு இப்படிதான் சாப்பிடணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அந்த வாழைப்பழத்தை உரிக்கிறதே எதுல உரிக்கிறோம்? இந்த 3 இது வச்சு ஃபோக் இருக்குல்ல, இந்த கரண்டி, அந்த கரண்டியை வச்சும் அந்த கத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு மெதுவா உரிச்சு முன்னையும் பின்னையும் வெட்டி மெதுவா உரிச்சு ஒவ்வொரு துண்டுகளா உரிச்சு ஒன்னொன்னா எடுத்து வாய் அசைக்க கூடாது, இப்படிதான் சாப்பிடணும். இது அந்த ராஜ குலத்தை இது உள்ளவங்க அப்படிதான் பண்ணணுமா. அப்ப இந்த உலக பிரகாரமா உலகத்துல வாழ்ற மனுஷனுக்கே அப்படி இருக்கும்னா, நம்ம தேவ ஆசாரியர்களும் ராஜா யாரு, யூதசிங்க ராஜாவுடைய பிள்ளைகள், அந்த குலத்துல இருக்கிற நம்மளுடைய செய்கைகளும் நடவடிக்கையும் பேச்சும் இந்த புறஜாதிக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? நம்ம அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம தகுதி இல்லாதவர்களை அவர் தகுதிப்படுத்திருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய பேச்சு, நம்ம நடவடிக்கை எதை பிரதிபலிக்கணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நீங்க பேசும்போது நீங்க பேசுறத உங்களுடைய பேச்சுல கிறிஸ்து இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியணும். நீங்க வசனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நடக்கைய பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான நடவடிக்கை இருக்குப்பா, இவங்க கும்பிடுற கடவுள் இந்த மாதிரி அவங்களை வச்சிருக்காரு போலன்னு சொல்லி கிறிஸ்து அங்கே வெளிப்படணும். உங்களுடைய நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்கள ராஜகுலம் என்ன ஆனாலும் சரி, சில காரியங்களை ராஜகுலத்து ஆட்கள் செய்ய மாட்டாங்க. சில காரியங்கள்லாம் ராஜகுலத்து ஆட்கள் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அதே போல நீங்க யாரு, உங்களை எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ராஜாக்களா வச்சிருந்தா அப்ப ராஜாக்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? உங்களுடைய ராஜ குலம் என்ன செய்யணும்? உங்களுடைய சுவாபத்துல தெரியணும். அதை நீங்க நம்ம முயற்சி எடுத்து செய்ய வேண்டாம், உங்க சுவாபம் வெளிப்படணும். அந்த சுவாபம் எப்படி வெளிப்படணும்? கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க சுவாபம் எப்படி வெளிப்படணும்னா, யோவான் 15:4 வாசிப்போம்.
என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்ன செய்யணுமா? ஆண்டவர்ல நிலைத்திருக்கணுமா? ஆண்டவர்ல நிலைத்திருக்கும் பொழுது எப்படி நிலைத்திருக்கிறது? அனுதினமும் அவரோட ஒரு உறவு, அனுதினமும் அவரோடைய ஒரு பேச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு காலையில இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த நாள்ல என்ன எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த நாள் போகும்போது இந்த நாள் மூலம் என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை சுற்றில் உள்ளவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆண்டவரிடத்துல ஒரு உறவு. நம்ம நீண்ட நேரம் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுறது அந்த கிருபை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட பொதுவாகவே பேசதான் செய்வேன். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு காரியத்தை தொடங்குறது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பஸ்ல போறோம், இல்ல ஒரு ஆட்டோல போறோம், வண்டியில போகிறோம் அப்படின்னும் போது ஆண்டவரை குறித்த ஒரு தியானம். ஆண்டவரோட உறவுல இருக்கிறவங்ககிட்ட ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அந்த தியானம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா, அந்த உறவு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா, சுவாபம் என்ன ஆகுமா? தன்னால வெளிப்படும். உங்களுடைய சுவாபம், தேவ சுவாபம் உங்களுக்குள்ள தன்னால வெளிப்படும். நீங்க அவர்ல நிலைத்திருக்கிறது. எப்படி நிலைத்திருப்பீங்க? உங்களுக்குள்ள முதல்ல ஒரு வாஞ்சை வரணும். நீங்க பைபிள் அதிகாரத்தை ஒரு வருஷத்துல படிச்சு முடிக்கணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை காட்டில் எதுனா, இந்த தேவனை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், இந்த தேவனை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும், அவரோட நான் ஐக்கியத்துல இருக்கணும் அப்படின்ற வாஞ்சை. ஆண்டவரே, எனக்கு தெரியல, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, மற்றவங்கள மாதிரி எப்படி உபவாசிக்கிறதுக்கு என் சரீரத்துல பலன் இல்லை, அந்த கிருபையை நீங்க கொடுத்தாதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கணும். சில நேரங்களில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், நான் எங்க அப்பா உபவாசம் பயங்கரமா இருப்பாங்க, நான் உபவாசம்லாம் பயங்கரமா இருக்க மாட்டேன். உபவாசமே எப்பயாவது படிக்கிற காலத்துல ஒரு கொஞ்சம் எப்பயாவது இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனா உபவாசிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஏன்னா நாங்க காலையில சாப்பிட்றதே கிடையாது. காலேஜுக்கு சாப்பிடாம போயிடுவோம், 3 மணி வரையும் ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவசரமா எதையாவது பசியில சாப்பிடும். அது உபவாசம் 4 மணியே தான் போகுது. இதுலங்கிறது தனியாக உபவாசம் போட்டு நம்ம வேற ஜெபம் பண்ண, அதனால சரீரத்துல பலன் இல்லை. நானும் சொன்னேன், எங்க அப்பா மாதிரிலாம் நான் உபவாசம் இருக்கலாம்ன்றே. நிறைய பேர் உபவாசம் இருக்கிற மாதிரி எனக்கு பலன் கிடையாது. நிறைய பேர் மணிக்கணக்கா ஜெபம் பண்ற மாதிரி எனக்கு ஜெபிக்கவும் தெரியல. எனக்கு தெரிந்த விதத்துல, நான் இருக்கிற விதத்துல உங்ககிட்ட நான் வரேன். எனக்கு ஏதாவது செய்யணும்னா அதை எனக்கு கத்துக் கொடுங்க. நீங்க கத்துக் கொடுக்காம எதையாவது செய்ய முடியுமா? எனக்கு செய்ய தெரியாது. அதனால நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க. இந்த உண்மையாய் வரதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு. என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு இந்த காரியம் இருக்குது, என் மனசுல பாரமா இருக்கு, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள ஒரு அவிசுவாசம். நான் மாசமா இருக்கும் போதும் முதல் பிள்ளை எனக்கு கொஞ்சம் ஒரு மாசத்துல கலைந்ததும் இவனை நான் சுமக்கும் பொழுது நிறைய தடைகள், நிறைய சரீரத்துல பலவீனம். அப்ப எனக்குள்ள தோணிட்டே இருக்கு, ஒருவேளை இந்த பிள்ளையும் ஒரு 4 மாசம் கழிச்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு இது தோணுது, பயம் வருது. ஆனா நான் என்ன செய்யறேன், ஏசப்பா எனக்கு பயமா தான் இருக்கு, எனக்குள்ள அவிசுவாசமா தான் வருது, அதுல எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்துல எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட உண்மையா போயிட்டு ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்துல அவிசுவாசமா தான் இருக்கு, நீங்க விசுவாசமா இருக்க சொல்றீங்க, ஆனா எனக்கு அவிசுவாசமா தான் இருக்கு, எனக்கு பலன் குறைவா தான் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க அனுதினமும் இப்படியே ஆண்டவர்கிட்ட பிராக்டிஸ் பண்ண 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 உங்களை அறியாம தேவனுடைய சாயல், தேவனுடைய சுவாபம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். உங்களுக்கே அறியாத பலன் உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு காரியம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்க என்ன சொல்வீங்க, இதுவா, இந்த ஆண்டவர் பார்த்துப்பாரு, இந்த காரியமா, அது வார்த்தையில இல்ல, உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த பலன் ஏற்பட்டுரும். ஆண்டவர் இதை பார்த்துக் கொள்வாரு. நான் இல்லைனாலும் எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்த்துக் கொள்வாரு. என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணுமா, அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. எதுவும் அவருடைய கரத்தை மீறி நடக்காது, எதுவும் அவருக்கு தெரியாம நடக்காது அப்படின்ற தைரியமும் நம்பிக்கையும் அந்த சுவாபமும் உங்களுக்குள்ள வெளிப்படும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவே நீர் என்றும் என் தேவன்.
காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு தேவனா இருக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவங்க கிட்ட நீங்க பேசின வார்த்தை அவங்களுடைய நுகங்களை முறிக்கட்டும், அவங்களுடைய கவலைகளை எடுத்து போடட்டும், அவங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய கிருபையை தியானிக்கிறவர்களாய் அவங்க மாறட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.